மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்க நீங்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்க நீங்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அவர் கரங்களை வலுப்படுத்தி நான் உங்கள் பிரதிநிதியாக ஒரு நல்ல பாலமாக, அதாவது உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு நல்ல பாலமாக இருப்பேன். உங்களுக்காக, உங்கள் சகோதரியாக, உங்கள் தோழியாக நான் கண்டிப்பாக இங்கே விருதுநகர்ல இருந்து உங்களுக்காக சேவை செய்வேன், குரல் கொடுப்பேன் என்று உறுதியாக கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு எம்பி இல்லை என்றாலும் தமிழ்நாட்டுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதை சிறப்பாக வழிநடத்தி செல்லக்கூடியவர் திரு அண்ணாமலை அவர்கள். இப்பொழுது செய்திருக்கின்ற நிறைய திட்டங்கள் உண்டு. அதில் சிலது நான் சொல்றேன். விருதுநகர் பாராளுமன்றத்தில் திருமங்கலம் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை, என்னதான் யாரு என்ன சொன்னாலும் 33 மாசத்துல அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை துவங்கப்படும், மக்களுக்காக துவங்கப்படும். கண்டிப்பாக வளர துடிக்கும் மாவட்ட தேர்வு மூலம் விருதுநகரில் மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தது. எதுவும் செய்யல, இங்க எதுவும் செய்யலன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு பதில். விருதுநகர் பாராளுமன்றம் அருப்புக்கோட்டை சட்டமன்றத்தில் குமாரலிங்கபுரத்தில் 2481 கோடி ரூபாயில் ஜவுளி பூங்கா கொண்டு வந்தது. ஜவுளி பூங்கா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இவ்வளவு கோடி ரூபாயில இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. சிவகாசியில் கள்ளத்தனமாக வந்த சீன பட்டாசு தடுக்கப்பட்டு நலிவடைந்து வந்த பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதுதான் வேணும்ல, பட்டாசுக்கு வேலை வேண்டும். பட்டாசு தொழில் சிறப்பாக இருக்கணும். அது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடிஜி. மத்திய அரசு மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க உங்க முதலாளிங்க கிட்ட கேளுங்க, நீங்க யார் வேணாலும் கிட்ட கேளுங்க. இந்த பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் போது மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டது காப்பாற்றினாங்க. இன்னும் கோர்ட்ல ஒரே ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் சீக்கிரமாக நல்லபடியாக முடியும். பட்டாசு தொழில் சிறப்பாக நடக்கும். அது உறுதுணையாக மத்திய அரசு உங்களோட தான் இருக்கும். அதனாலதான் உங்கள் பிரதிநிதியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்றால் நான் ஒரு பாலமாக இருப்பேன். இதெல்லாம் சீக்கிரமா நல்லபடியா முடிக்கிறதுக்கு. அதனால இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க எல்லாம் சுட்டரிக்கும் வெயில நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக நான் இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல பிரதிநிதியாக இருப்பேன். நீங்கள் அனைவரும் உங்கள் சின்னம் தாமரை, தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்கள். எந்திரத்தில் 3வது இடத்தில் என்னுடைய பெயர்
சின்னம் இருக்கிறது. ராதிகா சரத்குமார் தாமரை படமும் இருக்கு. நீங்கள் எந்த ஒரு வாக்கும் சிந்தாமல் சிதறாமல் அதில் வாக்களிக்க வேண்டும். அந்த 3வது இடத்தில் என் பேர் இருந்தாலும் முதல் இடத்துக்கு கொண்டு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் சின்னம் தாமரை. நன்றி, வணக்கம்.